அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். 93வது அலை. எல்லாருமே பெரிய அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சண்டேன்றதுனால. வாக்காளர் பெருமக்களே, கொஞ்சம் பயங்கரமாக அப்படியே எலெக்ஷன் நெருங்க பிஸி ஆகிடுச்சு. இல்லை, திங்கக்கிழமை இருந்து பயங்கர பிஸி ஆகிடுவீங்க. எல்லா வேட்பாளரும் எல்லா தரப்புலேருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் 4 முனை போட்டின்றது 5 முனை போட்டியாக இருந்தது. பட் இன்னும் 5 முனை போட்டியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மட்டும்தான் பெண்டிங்காக இருக்குது. அவங்க எப்போ அறிவிப்பாங்கன்னு நாடே எதிர்பார்த்து காத்துட்ருக்கு. பட் இன்னும் உறங்கி கொண்டு இருக்கிறது. இப்போது நிலைமை 4 முனை போட்டியோட வேட்பாளர் லிஸ்ட்டு வந்துருச்சா? என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. இந்த தேர்தல் திருவிழாவில் கலந்துக்கோங்க வாக்காளர் பெருமக்களை. சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நம்ம அங்கே யுத்த காலத்துலேயும் அடிக்கடி போயிட்டு எட்டி பார்த்துட்டு வந்துடலாம். குறிப்பாக இன்றைக்கி வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு பகீர் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. பென்டகன் கையெழுத்து போடும்போது பக்கத்துலேருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதற்கு உடனே ஈரான் தரப்பில் அந்த செய்தியை படிச்சுட்டு உடனே பதிலளிக்க கொடுத்துட்டாங்க. எங்கள் மீன்களுக்கு இரையாக காத்து கொண்டிருக்கிறோம், வாருங்கள் நண்பரே அப்படின்ற மாதிரிலாம் ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. எப்பவுமே இரவு நேரத்தில் கொஞ்சம் ஈரானுடைய தாக்குதல் அதிகமாக இருந்தால் பகல் நேரத்தில் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய தாக்குதல் சற்று கடுமையாக இருக்கும். இன்று ஈரானில் பெரும்பாலான பகுதிகளில் தாக்குதல் சற்றே கடுமையாக இருந்தது. அதே சமயத்தில் ஈராக் மீதும் தனது தாக்குதலை கடுமைப்படுத்தியிருந்தது அமெரிக்கா இஸ்ரேல் தரப்பு. ஸோ நிறைய விஷயங்கள் பேசலாம், முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக பேசலாம். வாங்க நண்பர்களே, நம்ம யுத்த காலத்துக்கு செல்வோம். ஹெல்மெட்டோடு வாங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போகலாம். எப்படி இருந்த யுத்தகலம் இப்படி ஆயிடுச்சு இல்லையா? இதுவரை ஈரான் நடத்திய தாக்குதலில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடு எது அப்படின்னா உங்களுக்காகவே இந்த வரைபடம். எப்பா ஆரம்பத்திலே வரைபடமா முடியலப்பா அப்படின்னு நினச்சிடாதீங்க. உங்களை அந்த கற்பனைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா எனக்கு வரி தெரியுது. 1340 மிசைல்ஸ், அதாவது இன்சிடென்ட்னா அது ஒன்று பாலிஸ்டிக் மிசைல்ஸாக இருக்கலாம், இல்லை யூஏஇ ட்ரோனாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் தாக்குதல் ஒட்டுமொத்தமாக 1340 தடவை ஏவி இருக்காங்க. அதில் அவங்க 1242 பக்கம் சுட்டு வீழ்த்திட்டுன்னு சொல்கிறாங்க ஈரான் தரப்பில். அப்போ ஃபஸ்ட்டு அதிகமாக பாதிக்கப்பட்டது யூஏஇ. அடுத்து குவைத் மீது இதுவரை 635 தடவை, அது ட்ரோனாக இருக்கலாம் இல்லை மிசைல்ஸாக இருக்கலாம், அதில் 569 பக்கம் அவங்க சுட்டு வீழ்த்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், லெபனான் ஓடி கிராஸ் ஆகிடுச்சு. அதாவது லெபனான் ஏரியாவில் தான் வந்தாங்க. பட் அவங்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஆல்மோஸ்ட் 305 பக்கம் இருக்குது. அதே போல் அடுத்தது இஸ்ரேல், அதாவது ஈரான் இதுவரை இஸ்ரேல் மீது ஏவியது 284 பக்கம் ஏவி இருக்காங்க. அதில் 102 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்டட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பெரும்பாலும் ஹிட் அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் தான். அடுத்து பஹ்ரைன் பார்த்தீங்கன்னா 219, ஈராக் 181, கத்தார் 157, ஜோர்டன் 55, சவுதி அரேபியா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் கடந்த 2 நாட்களாக 28ஆம் தேதி இது, பட் இதுக்கப்புறம் அதிகமாகிடுன்னு நினைக்கிறேன் நான். லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ஓமன். அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இந்த தாக்குதல் யூஏஇ இன்னைக்கு காலைல 29ஆம் தேதி கூட என்ன ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 14 பாலிஸ்டிக் மிசைல்ஸுகளும் 42 யூஏஇ ட்ரோனும் வந்திருக்கு இன்றைக்கிங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக காலையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக அனுப்பியிருக்காங்க அங்கே ரஷ்யா தரப்புலேருந்து. பட் இது எல்லாமே ஒரு இராணுவ கட்டமைப்புள்ள ஒரு தாக்குதலா, இல்லை மற்ற ஹோட்டல்ஸ் மீதோ மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மீது நடத்தப்படுகிற தாக்குதலா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அடுத்த வரைபடத்தையும் காட்டுறேன் நான். இந்த வரைபடம் என்ன சொல்லுகிறது என்றால், சிவப்பு கலர் இருக்கிறது சிவிலியன்ஸ் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், நீல கலராக இருந்தால் மிலிட்ரி தாக்குதல், மஞ்சள் கலராக இருந்தால் மிக்சடு. குவைத்தை மட்டும் குறி வைங்க. குவைத்தில் சிவப்பு கலர் இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிறது பாருங்கள், மொத்தம் 9, நீல கலர் 9, மஞ்சள் கலர் 2ன்னு போட்டிருப்பாங்க. அப்போ சிவிலியன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மீது 9ம், அங்கே இருக்கக்கூடிய இராணுவ கட்டமைப்புகள் அமெரிக்காவுடைய கட்டமைப்புகள் இருக்கு இல்லையா, அங்கே 9ம், மீதி மிக்சடு 2 அடிச்சிருக்காங்க. அதே போல் கத்தார் பார்த்தோம்னா சிவிலியன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னால் ஹோட்டல் அண்ட் ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருக்கலாம், இல்லை டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்காக இருக்கலாம், அந்த மாதிரி விவகாரத்தில் சொல்கிறேன் நான். அதில் பாருங்கள், குவைத்துலேயும் கிட்டத்தட்ட அதிகமாக தான் இருக்குது. யூஏஇ இது வரைக்கும் பெரிய அளவுக்கு அவங்க சிவிலியன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தான் அதிகமாக அடிச்சிருக்காங்க ஈரான் தரப்பில் இருந்து. அப்புறம் ஓமன் முழுக்க அதுதான்றாங்க. சவுதி அரேபியா சேம் தான். பஹ்ரைனும் கிட்டத்தட்ட அதிகமாக இருக்குது. ஆனால் இதே ஒரு 4 நாளைக்கு முன்பு நம்ம இந்த ஆய்வை எடுத்திருந்தோம் அப்படின்னா, பட் பெரும்பாலும் அங்கே அமெரிக்கானுடைய நிலைகள் மீதும் மற்ற இடத்துல தான் அடித்தாங்க. எப்போ இந்த போர்க்களமும் யுத்தகலமும் மாற ஆரம்பிச்சது அப்படின்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய வாட்டர் ரிசர்ச் மீதும் அவங்களுடைய கம்பெனி மீதும் அடிக்க ஆரம்பித்ததுனால ஷார்ட் பீரியடில்
இங்கே இருக்கக்கூடிய கம்பெனியெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ புதுசாக யூனிவர்சிட்டி வந்திருக்கு. நீங்கள் இந்த லிஸ்ட்டில் பார்க்குறீங்கள, இந்த யூனிவர்சிட்டி கத்தாரில் மொத்தம் 5 யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த 5 யூனிவர்சிட்டியும் யூஏயில் ஒரு 3 யூனிவர்சிட்டி இருக்குது, லெபனானில் ஒரு 2, ஈராக்கில் ஒரு 3, குவைத்தில் 1, ஜோர்டன் 1. ஏன் லெபனான் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, லெபனானில் வந்து அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் பெய்ரூட், லெபனான் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி 2 இருக்குது. அது லெபனான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கனுடைய அம்பாசிடரை வெளியேற்ற சொல்லிட்டாங்க. பட் அவங்க வெளியேறல. அவங்களுக்கு வந்து இவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க, ஹிஸ்புல்லா ஆதரவு கொடுத்தனால இன்னும் வெளியேறாதனால அங்கேயே இருக்காங்க. ஆனால் அடுத்தது யூனிவர்சிட்டி மீது தாக்கல் நடத்துகிறாங்க. மீதி என்னப்பா பெண்டிங் இருக்குது, யூனிவர்சிட்டி வரைக்கும் வந்துட்டீங்க, அடுத்து பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஒன்று அவ்வளோ, அது மட்டும் தான் பெண்டிங் இருக்குது இந்த யுத்த காலத்தில். மீது எல்லாமே ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டீங்க. இதெல்லாம் முடிஞ்சதுன்னா ஃபைனலாக என்ன நினைக்கிது, என்ன பெண்டிங் இருக்குது, அந்த அணு உலைகள் தான், அது மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ஃபைனலாக அங்கே தான் போய் நிற்க போகுது. கடைசியில் ரேடியேஷன் அது இதுன்னு வந்துருமான்ற நம்ம அடுத்து அங்கெல்லாம் பார்த்துடலாம் நம்ம. ஆனால் அமெரிக்கா வந்து இப்போ இந்த குரூடாயிலோட விலை வந்து குறைய வேண்டும் என்பதற்காக ஈரான் மீது விதிக்கப்பட்ட ஒரு தடையை நீக்கினாங்கள்ல, அந்த தடையை பார்த்தோம்னா ஒரு 170 மில்லியன் பேரலுக்கான குரூடாயில் ஆல்மோஸ்ட் சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பிடிச்சி வச்சுருந்ததை ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஈரான் அதனால் வந்து 14 பில்லியன் அளவுக்கு கெயின் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபினான்ஷியல் டைம்ஸ் சொல்லியிருக்காங்க, ப்ளூமர்க் சொல்லியிருக்காங்க, இன்னொரு வால் ஸ்ட்ரீட் ஜர்னல், 3 பத்திரிகைகளுமே நான் பார்த்தேன் நான். அதில் அவங்க 2024 அவங்க ஈரானுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட் பார்த்தோம்னா 7.9 பில்லியன். ஆனால் இப்போ அமெரிக்கா அந்த பொருளாதார தடையை நீக்கினதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து 14 பில்லியன். அப்போ இதை விட 3 மடங்கு அவங்க கையில் கிடைக்குது. அப்போ இவங்களால ஒரு ஷாகி ட்ரோனை ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா $20,000. அப்போ தியரிட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த பணத்தை வச்சுட்டு ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஒரு 7 லட்சம் ட்ரோனுக்கு மேலே அவங்களால ஈஸியாக ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். நம்ம டெய்லி மேனரில் பார்த்தோம் அப்படின்னா ஈரான் வந்து 139 மில்லியன் ஃபர் டேவுக்கு வரும். அப்போ கரண்ட் ப்ரைஸஸ் பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு அவங்களால வந்து 6,950 ட்ரோனை வந்து ஏர்ன் பண்ண முடியும். அப்போ ஒரு மந்த்துக்கு சாதாரணமாக 2,15,000 ட்ரோன் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இன்னும் அவங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் மீதியெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இவங்களோட பொருளாதாரம் வலுப்படுகிறது, குறையவில்லை. அதனால தான் ஈரான் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றாங்க. நினச்சி பாருங்களேன், இப்போ சீனா மாதிரி தான் அங்கே ஈரானுக்குள்ளார. சீனா எப்படின்னா அவங்க எலக்ட்ரானிக்கில் வந்து அவங்களால பீட் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு சும்மா பொட்டி கடை மாதிரி இருக்கும். எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்லாம் வந்து சர்வசாதாரணமாக கிடைக்கும். அந்த மாதிரி ஈரானுக்கான ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த மாதிரி ட்ரோன் ப்ரொடக்ஷன்லாம் வீட்டுக்கு தயாரிப்பாங்களா என்னன்னு தெரியல. அவங்க சர்வசாதாரணமாக ஒரு மாதத்துக்கு 2 லட்சம் ட்ரோன் அப்படின்னா தாங்குமா? அந்த பக்கம் ஜெலன்ஸ்கி மாதிரி 50 ஜெலன்ஸ்கி கூட்டின்னு வந்தாலும் தாங்குமா? அப்போ உங்களுடைய நிலைப்பாடில் நீங்கள் பாட்டு தெளிவாக இல்லாமல் பொருளாதார தடையை நீக்கிட்டு என்ன பெருசாக அவங்களால ஈரானுக்கு ப்ரெஷர் கொடுத்துட முடியும்? 14 பில்லியன் பாஸ், 14 பில்லியன். அவங்க சும்மா கொஞ்சம் காசு கிடைச்சாவே அவங்க சாதாரணமாக ட்ரோன் ப்ரொடக்ஷன்லாம் தயாரிச்சுட்டு போயிடுவாங்க. இது அவங்களை இன்னும் நீங்கள் அதிகப்படுத்தி வச்சுருக்கீங்க, இதில் எனக்கு அமெரிக்காவுடைய சக்ஸஸ் பெருசாக தெரியல அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த பத்திரிகையை பார்த்ததுக்கப்புறம் அவர் ட்ரம்ப் டென்ஷன் ஆயிடுவார். அவர் இப்போ சனி ஞாயிறு கொஞ்சம் லீவுன்றதுனால திங்கக்கிழமை வந்து என்ன சொல்கிறாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். அதே சமயத்தில் அங்கே சவுதியினுடைய பேஸில் அடித்தாங்க இல்லையா, சவுதியுடைய பேஸில் வந்து பிரின்ஸ் சுல்தான் ஏர் பேஸில் அவங்க AWACS முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளைட் ஒன்று அடித்தாங்க பார்த்தியா, அதுக்கான சேட்டலைட் இமேஜஸை வெளியிட்டிருக்கிறாங்க ஈரான் தரப்பில் இருந்து. ஆனால் நம்ம இன்னொரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, பென்டகன் தரப்பில் இருந்து இன்றைக்கி அப்புறம் கிட்டத்தட்ட ப்ராமிஸ் பண்ணியே சொல்கிறாங்க, நீங்கள் நம்புங்க பாஸ், கண்டிப்பாக நீங்கள் நம்பலாம், நீங்கள் என்னை நம்பினீங்கன்னா உங்களுக்கு சோறு கண்டிப்பாக உண்டுன்றாங்க. பென்டகன் யார் வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் வந்து பென்டகனுடைய அந்த உள்ள குசுன்ட்டு மீட்டிங் எல்லாம் போட்டு ட்ரம்ப் ரகசியமாக சைன் பண்ணுவார்ல, அப்போ ரகசியமாக சைன் பண்ணும்போது வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் எட்டி பார்த்துட்டு இந்த செய்தியை நம்ம கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சொல்லும் போது நீங்கள் நம்பினாதான் உங்களுக்கு சோறு அப்படின்னு சொல்லும் போது 17,000 வீரர்கள் கிரவுண்ட் ட்ரூப் அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வீரர்களே செலக்ட் பண்ணிட்டாங்க. அது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, ஒரு 3,500 வீரர்கள் மரைன் மாதிரி களத்தில் இறக்க விரும்புகிறாங்க. ஒன்று இந்த கஷம் ஐலாண்டுன்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் கஷம் ஐலாண்டும் இன்னொரு ஒரு குட்டி தீவு இருக்குது. இந்த 2 தீவுக்கு நடுவில் தான் கப்பல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. முதல்ல இதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்ற முடிவில் இருக்காங்க. இது 2த்தையும் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரம்ப் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாரு. இதை வந்து கூடிய விரைவில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் வந்து சொன்ன உடனே எல்லா பத்திரிகைகளும் சரி ஓகே தரைப்படைக்கு தயாராகி விட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மார்க்கோ ரூபியோ அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட், JD வான்ஸ் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட், ட்ரம்ப் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட், இது எல்லாம் கொஞ்சம் எதிராக இருக்கு. இன்னும் ஒரு வாரம் தான் எங்களுடைய திட்டம். இது வரைக்கும் அவங்க சொன்னதில்
லாங் டேர்ம் திட்டம் இல்லையே அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் முன் வைக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதான் நம்ம அந்த இடத்துல ஒரு கொஸ்டினா இருக்கும்ல, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து அமெரிக்காவுடைய டைவர்ஸ் டாக்டிக்ஸா நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அமெரிக்கா முன்கூட்டியே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பெருசாக சக்ஸஸ் ரேஷியோ பார்க்கல. இதெல்லாம் முன்கூட்டியே சொன்னாங்கன்னா எதிரிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. அதனால இது வந்து ரொம்ப சீக்கிரட்டாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னாங்க. அந்த சீக்கிரட்டை இந்த பருவத்தை நபர் எட்டி பார்த்துட்டு ஒரு உலகம் முழுவதும் அதிக அளவுக்கு பத்திரிகை வெளியிட்டிருக்கீங்க, இது பரவாயில்லையா அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்டுடலாம் நம்ம. ஏன்னா அதுக்கு தான் ஜெலன்ஸ்கி இன்னைக்கு காலையில் வந்து குய்யோ முய்யோன்னு கத்திட்டு இருக்கிறார். ரஸ்கா குஸ்கான வீடியோலாம் வெளியிட்டு இருந்தார். அந்த ரஸ்கா குஸ்கா வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, வழக்கமாக எங்களோட முன்களத்தில் ரஷ்யானுடைய கொஞ்சம் தாக்குதல் குறைந்திருப்பதற்கான காரணம் அவங்களுடைய உளவுத்துறைகளும் அவங்களுடைய சேட்டலைட் இமேஜஸ் முழுக்க அவங்க ஈரானுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. முழுசாக எங்களை மறந்துட்டாங்க. முழுக்க அவங்க இங்கே சுல்தான் ஏர்பேஸ் அடிச்சுது. அதுவும் பாருங்கள், ஜெலன்ஸ்கியோட பெக்யூலர் ஒரு பர்டிகுலரான குற்றச்சாட்டு, இந்த AWACS வந்து தனியாக நிறுத்தி வச்சுருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்தையே அடிச்சிருக்காங்கன்னா என்னங்க அர்த்தம்? இது எல்லாமே ரஷ்யா என்ற ஒரு உலகம் அங்கே உதவி செய்யாமல் அடிக்கவில்லை. இது அமெரிக்கா உணரும் வரை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இருக்காங்க. அப்போ தான் செய்தியாளர்கள் யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, ஏங்க இப்போ ஆயுதங்கள்லாம் மிடில் ஈஸ்ட்டுக்கு நோக்கி வருது, உங்களுக்கு ஆயுதங்கள் இல்லைன்றாங்களே, அதை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க தலைவரே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு சொல்லிட்டார் தலைவர். அது ஹோப் அது மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி அவங்க எங்களுக்கு அனுப்பாமல் ஏதாவது நாங்கள் பாதிக்கப்பட்டதுன்னா அவங்க அங்கேயும் தோத்துடுவாங்க, ஈரானையும் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியாது, சஸ்டைன் பண்ண முடியாதுன்றாரு. ஏன்னா முழுமையாக நாங்கள் இழந்துட்டோம். அப்போ ரஷ்யாவுடைய கை ஓங்கிடுச்சு. இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா இவங்க ஈரானில் உள்ள நுழைய அந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. அதனால் டூ ஒன் திங் அமெரிக்கா, நீங்கள் அது வேண்டான்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் தோல்விக்கு வழிவகுக்கும். அங்கேயும் தேவை, இங்கேயும் தேவை. இரண்டுமே இரண்டு கண்களாக பாருங்கள், சரியா? ஒரு கண்ணு மூடிட்டா மட்டும் ஜெயிச்சிடலான்னு பார்த்துறாதீங்கன்னு அமெரிக்காவுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கிறாரு. ஒரு அட்வைஸ் எல்லாம் ட்ரம்ப் கேட்பாரா அப்படின்னா, ட்ரம்ப் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன டைலாக் வந்து ரொம்ப வைரலாக இருக்குது. ஈரானுடைய மத்தியஸ்துக்கு குறிப்பாக நீங்கள் ஏன் பாகிஸ்தானை போய் தேர்ந்தெடுக்கிறீங்க? அதுவும் பாகிஸ்தான் நேற்று வர பயங்கரமான ஒரு கூட்டம் நடத்தினாங்க. எகிப்து, துருக்கி, பாகிஸ்தான், இன்னொரு நாடு ஐ திங்க் ஜோர்டன்னா வேறு ஏதோ ஒரு நாடு வந்து கலந்துக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்க. அந்த கூட்டத்தில் திடீர்னு பாருங்கள், பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திடீர்னு வலிக்கு விழுந்துட்டார். அந்த கார்பரேட் சரியில்லை என்னமோ அந்த இடத்துல வலிக்கு விழுந்தார். ஸோ அதை கூட போட்டுருந்தாங்க. பட் நான் போடல. இதெல்லாம் வந்து எதிர்பாராக நடக்கிற சம்பவங்கள், அதை நம்ம பெருசாக எடுத்து போடக்கூடாது. இருந்தாலும் அவங்க ஒரு வார்த்தை பாகிஸ்தான் இந்த மாதிரி நடக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் சொன்னது என்னென்னா, நான் தோல்வி அடைகிறாங்க இல்லையா, அவங்களோட தான் பழகுவாராம் எப்போவுமே ட்ரம்ப்பு. ஏன்னா அது வந்து ஒரு விதமான மன நிறைவு தருமா. ஏன்னா எனது வெற்றி கதைகளை கேட்க விரும்புபவர்களே எனக்கு பிடிக்கின்றார். அதாவது இவர் எப்பவுமே தனக்கு கீழே அந்த தோல்வி அடைஞ்சிட்டு வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிற நாடுகளுக்கிட்ட தான் பேசுவாராம். அப்போதான் ட்ரம்ப்பை பற்றி புகழுவாங்க. அவர் சொல்கிற அட்வைஸ் எல்லாம் வந்து கேட்குவாங்களாம். அவர் சொல்கிறது ஒரு வகையில் கரெக்டு தான். என்ன ஒரு மாதிரி கெத்தா அப்படியே இருமாப்பா அப்படின்னு நான் எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறவங்கன்ற போயிட்டு என்ன கதை சொன்னால் என்ன கேட்பாங்க, எல்லாம் எனக்கு தெரியும் ஜம்மா எங்கள் சொல்லி கிடைக்குவேன் அந்த பக்கம் அப்படி தானே அவங்க ரியாக்ஷன் இருப்பாங்க. அதனால் அப்படி சொல்கிறது. இருந்தாலும் எதை வச்சு சொல்லியிருப்பாரு? ஆப்ரேஷன் சிந்தூர் வச்சு ஏதாவது சொல்லியிருப்பாரா? இல்லையே. அணுகுண்டு பாய்ஸ் வந்து சொன்னாங்களே, அணுகுண்டு கடிச்சு வீசுற நேரத்தில் இந்தியாவே அழிஞ்சு போயிருக்கும், ட்ரம்ப் தான் வந்து காப்பாற்றினாரு. இல்லைன்னா இந்தியாவில் பல லட்சம் மக்கள் உயிரிழந்திருப்பாங்க. ஏகப்பட்ட போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம். இந்தியா கிட்ட போர் விமானமே இப்போ இல்லை. ஓடி போய் கெஞ்சினாங்க, நாங்கள் தான் போனால் போதுன்னு விட்டோன்னு சொன்னாங்களே. இந்த கதையெல்லாம் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்களே. அப்புறம் எப்படி பாகிஸ்தான் தோத்தவங்களா இருப்பாங்க? அவங்க ஜெயிச்சவங்களா தானே இருப்பாங்க. எங்கேயோ இடிக்கிறதில்ல. சரி, ஓகே. பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் வந்து பாவம் நேற்று ஃபுல்லாக ஒரு பொய்யான நியூஸை வந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் பரப்பிட்டு இருந்தாங்க. ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கரை வந்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இன்றைக்கி அவர் சொல்லிட்டார் தனிப்பட்ட முறையிலே. ஏதோ ஒரு நியூஸ் சேனலில் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, வழக்கமாக நாங்கள் ஏன் பேச்சுவார்த்தைக்கு செல்லலை அப்படின்னா, இப்போ கூட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா அடுத்து பாருங்கள் இப்போ கிரவுண்ட் ஃபோர்ஸு உள்ளே வராங்க. ஐ திங்க் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பேப்பரை படிச்சிட்டார் போல். கிரவுண்ட் ஃபோர்ஸ் வந்து உள்ளே வராங்க. இந்த மாதிரி ஏமாத்து வேலைகளும் சித்து வேலைகளும் செய்து கொண்டிருக்கிற அமெரிக்காவின் யாகாதிபத்தியமே, அப்படி அமெரிக்காவின் யாகாதிபத்தியமே, ஒன்றை மட்டும் குறித்து கொள்ளுங்கள், உங்களுடைய எண்ணங்கள் என்றும் நிறைவேறாது. இனி நாங்கள் உங்களை சும்மா விட போவதில்லை. எங்கள் மீன்களுக்கு இரையாகவே நீங்கள் வந்திருக்கிறீர்களா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமான டைலாக். அது இல்லாமல் இன்னைக்கு 86வது அலையை வீசியிருக்காங்க. ஈரான் தரப்பிலிருந்து இஸ்ரேல் மீது 86வது அலை. இந்த 86வது அலை வீசும் போது இந்த எப்ஸ்டீன் ஃபைலை மறைப்பதற்காக மொசாத்தினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அன்னைக்கு நீங்கள் எப்ஸ்டீன் ஃபைல் வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணாங்களே,
அதையெல்லாம் மறைக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து கிரவுண்ட் சோல்ஜர் அனுப்புறீங்களா, எங்கள் மீன்களுக்கு இரையாக காத்து கொண்டிருக்கிறோம், வாருங்கள் நண்பர்களே எதிரிகளே, வாருங்கள் எதிரிகளே என்ற மாதிரிலாம் சொல்லிட்டேன். இந்த 86வது அலை அனுப்புனதுக்கு அப்புறம் எய்ஃபா வந்து கொஞ்சம் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருந்தது. ஒரு சில அட்டாக் விழுந்ததாகவும் சொல்றாங்க. அல்ஜசீரா வந்து அங்கிருந்து பார்க்கும் போதே தெரியுது. மொத்தமா இன்னைக்கு இஸ்ரேல் முழுவதுமே ஒரு பதற்ற நிலை தான் இருந்தது. இந்த பக்கம் கோட்டாவின் அடிப்படையில் அவதிகளும் ஏப்பா 2 நம்மளதை கொஞ்சம் அனுப்பிவிட்டுருப்பா, சீக்கிரமா அனுப்பிவிடுங்க அப்படின்னு அவதிகள் 2 அனுப்பிவிட்டாங்க. ஹிஸ்புல்லா அனுப்புனதுல ஒரு 2 ஹிட் இருந்ததா வந்து அங்க இருக்கக்கூடிய தகவல்கள் வந்த வண்ணமாக இருக்கிறது. அதனால அவதிகள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போச்சுன்னா, அதாவது எங்களை தொடாதுக்கிற வரைக்கும் நாங்கள் நல்லா குட் பாய்ஸாக தான் இருப்போம், எங்களை தொட்டுட்டாங்கன்னா நாங்கள் பேட் பாய்ஸாக மாறிடுவோம். ஐ மீன் அந்த பேபிள் ஆஃப் மேன் இருக்க பகுதி இருக்கு இல்லையா, அந்த செங்கடல் பகுதியை வந்து நான் அடைக்க போறேன்னு சொன்னோன்னே இன்னைக்கு அவங்க ஐரோப்பா சொல்லிட்டாங்க, தம்பிங்களா கண்ணுங்களா கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க, நம்ம கப்பல்லாம் சீக்கிரமா அந்த பக்கம் அப்படின்றது இந்த பக்கம் அனுப்பிடுங்க, அவ்வளோதான் அவதிகள் வந்துட்டாங்க, அவங்க குட் பாய்ஸ் ஆகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, பேட் பாய்ஸாக மாறிட்டாங்கன்னா அடிச்சு பொழந்துருவாங்க போல, அதனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோன்னு எனக்கு ஐரோப்பா தரப்புல எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. அதனால கூடிய வரையில் எங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ இன்னும் ஹவுதிகளுக்கு மட்டும் எந்த தாக்குதல் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இன்னும் அங்கே என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்க வெகுண்டு எழுந்து போயிட்டு அமெரிக்காவை இஸ்ரேல் அடிக்கிறாங்களா, இல்லை சவுதி அடிக்கிறாங்களா, இல்லை சவுதியினுடைய படைகள் இங்கே வருதா, அதுதான் நீ வருகின்ற நாட்களில் டெஸ்ட்டு. பட் இந்த விவகாரத்திலையும் இந்தியா வந்து 2 எல்பிஜி டேங்கர் வந்து கிராஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த லொக்கேஷன் ஐ திங்க் போன தடவை சும்மா லைட்டாக தான் சொன்னேன். ஆல்மோஸ்ட் கிராஸ் அந்த அது நம்ம பக்கமே வந்துடுச்சு. வந்து நம்மளுடைய போர்க்கப்பல் நேவல் வந்து பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைட் பை சைடாக ஒவ்வொரு இந்த மாதிரி கப்பலுக்கும் நாங்கள் பர்மிஷன் கொடுத்துட்ருக்குறோன்றாங்க. சவுதி அரேபியா இன்னைக்கு காலையில் கூட இப்போ ஜஸ்ட்னா கூட ஒரு 10 மிசைல்ஸ் பக்கம் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணோம்னாங்க. இப்போ நம்ம ஈரான் கிட்ட போயிடலாம் வாங்க நண்பர்களே. ஈரான் மீது தாக்குதல் இந்த கிரமஷா அப்படின்ற ஒரு பகுதியில் 10 ரெசிடென்ஷியல் யூனிட் மாதிரி இருந்திருக்கு. அந்த இடம் முழுமையாக ஒன்று கூட இல்லாத மாதிரி இருக்குது. புகைப்படங்கள் இது. அடுத்தது வந்து வீடியோ பதிவுகள். இது வந்து பேந்தர் அப்பாஸில், அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸுக்கு மேலே பேந்தர் அப்பாஸ், அங்கே பெரும்பாலும் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடியது, மிகப்பெரிய ஒரு தொழில் நகரமாக இருந்த பகுதி. அங்கே ஐஆர்ஜிசியை குறிவைத்து முக்கிய கட்டிடங்கள் தரைமட்டமாக்கிட்டு இருக்காங்க. அந்த பதிவுகளும் பார்க்க முடிகிறது. அப்புறம் ஜிலான் புராவினன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துலையும் தாக்குதல். நேற்று இரவு நார்த்து பகுதின்னு சொல்கிறாங்க, தெஹரானுடைய நார்த்து பகுதியில் அடித்த அடியில் கிட்டத்தட்ட 10 அடி குழி போல், அந்த அளவுக்கு கீழே இருக்கிற தண்ணியே மேலே வந்துச்சுன்னா பாருங்கள், அந்த அளவுக்கான ஒரு தாக்குதல். அப்புறம் IRIBனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், தெஹரானுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று, அல்லாமல் அவங்க மிக முக்கிய ப்ராட்காஸ்டிங் சென்டர் கூட இருந்ததாக சொல்கிறாங்க. இன்னைக்கு காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அடிச்சிருக்காங்க. தெஹரன், சிராஸ், இஸ்ஃபஹான், இது 3ஐயும் கடுமையான ஒரு தாக்குதல். அப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் கலா அப்படின்னு சொல்கிறாங்க, ஐஆர்ஜிசியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கிற பதிவுகளுமே பார்க்க முடியுது. அப்போ இன்னைக்கு பெரிய ஒரு தாக்குதல். இன்னும் எனக்கு கொஞ்சம் நான் டீட்டெயிலாக எதிர்பார்க்குறேன், தகவல் அங்கேருந்து வரணும். அதாவது இந்த B2 ஸ்பிரிட் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு 4 விமானங்களை பயன்படுத்தினாங்க. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது போயிருக்கு. அது எங்கே போய் அடிச்சதுன்னு தெரியல. அது இன்னைக்கு காலையில் விடியகாலம் 6 மணிக்கு போயிருக்கு. இன்னும் தகவல் வராதனால கொஞ்சம் இருக்குது. ரொம்ப பெரிய ஹிட்டு தான் இன்றைக்கி அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. எப்போ நிஜமாவே அடிக்கிறீங்களா, சும்மா பகுதிகள் அடிச்சுட்டு போகிறீங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா என்னதான் அடித்தாலும் ஆயுதங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குல்ல, அதை வச்சு சொல்கிறேன் நான். இன்னைக்கு ஈராக்கையும் ஒரு கை அடிச்சிருக்காங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து. இன்னைக்கு அந்த PMUன்னு சொல்லிட்டு மிக முக்கிய தலைவர் இழந்தவருக்கான இறுதி ஊர்வலம் நடக்கும்போது கூட அங்கே இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ் மீதெல்லாம் கடுமையான ஒரு தாக்குதலையும், ஈராக் பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் மீது தொடர்ந்து தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருந்தது அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஸோ ஃபைனலாக நம்ம கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரலான்னா, துருக்கி வந்து ஈராக் இருக்கக்கூடிய அந்த குர்தீஸ் படைகளை கிரவுண்ட் ஃபோர்ஸுக்கு நீ ஏதாவது பயன்படுத்தினீங்கன்னா கடுமையான விளைவுகள் நேரிடும். அப்போ நாங்கள் உங்களுக்கு எகைன்ஸ்டாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்ட்டு எச்சரிக்கை கொடுத்ததுனால தான் குர்தீஸ் வந்து உள்ள நுழையாமல் இருக்காங்க, எல்லாம் எப்பயே நுழைஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் அங்கே துருக்கியினுடைய பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து குர்தீஸ் ரீஜன் வளரக்கூடாதுன்றதுனால தான். ஏன்னா அவங்க வந்து அது தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு குட் பாய்ஸாக இருக்காங்க. இவங்களுக்கு குட் பாய்ஸ், அவங்களுக்கு பேட் பாய்ஸ். அதனால இந்த பேட் பாய்ஸுக்கு இடம் கொடுக்காதீங்கன்றாங்க. இவங்க குட் பாய்ஸுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணுறாங்க. வெதர் குட் பாய்ஸோ பேட் பாய்ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அவ்வளோதான் எச்சரிக்கை கொடுத்ததுனால கொஞ்சம் ஹோல்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுவரை உலகளாவிய அளவில் இந்த கேஸ், பெட்ரோல், டீசலோட விலையேற்றம்
அதிகமாக இருந்த நாடுகள் ஃபர்ஸ்ட் பிலிப்பைன்ஸ் 81.6% உயர்த்தியிருக்கிறாங்க. அடுத்து நைஜீரியா 78.3% மக்களுக்கான விலையை உயர்த்தியிருக்காங்க. மலேசியா 3வது இடத்துல இருக்குது 57.9%, ஆஸ்திரேலியா 52.1%, வியட்நாம் 45.9%, சிங்கப்பூர் 44%, அமெரிக்கா 41.2%, ஸ்ரீலங்கா 37.2%, அப்புறம் கனடா, உக்ரைன் இவங்க எல்லாமே ஏற்றிருக்காங்க. ஃபைனலாக ஏற்றாத 2 நாடுகள், ஒன்று இந்தியா, இன்னொன்று சவுதி அரேபியா. ஈவன் ரஷ்யா கூட 0.5% உயர்த்தியிருக்காங்க. ஆனால் இந்தியா இதுவரை உயர்த்தவில்லை. இந்த போர்க்கால சூழலிலும் இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் உயர்த்தவில்லை. சில பேர் தேர்தல் முடிஞ்சால் உயர்த்திடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதையும் தான் பார்க்கலாம். தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒருவேளை இந்த போர் நடக்குதா நடக்கலையா, அதுக்குள்ள சகஜ நிலைமை திரும்பிடுச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு இன்னொரு ஆங்கிலையும் தோணுது. இனியோ இதை நம்ம பரவாயில்ல, சவுதி அரேபியாவும் நம்மள தான் இன்னும் ஏற்றாமல் இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிவிட்டு இந்த தகவலை இதோடு முடித்துக் கொள்கிறேன். நம்மளே உங்களுடைய கருத்துக்கள் என்றென்றும் வரவேற்கப்படுகிறது. எந்த மாதிரியான கருத்துக்களாக இருந்தாலும் வரவேற்கப்படுகிறது. அடுத்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம். மற்றற்ற மகிழ்ச்சி. வாக்காளர் பெருமக்களே, சென்று என்ஜாய் பண்ணுங்கள். தேர்தல் திருவிழாவில் கலந்துக்கோங்க.